Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 laws of motion. Solve the given problem. Second question. A ball of mass 1 kg moving with the speed of 10 meter per second rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பால் வந்து மாஸ் வந்து 1 kg இருக்குது, 1 கிலோகிராம் இருக்குது. அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட் அந்த மாதிரி இருக்குது. 10 மீட்டர் per செகண்ட் சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வரும் பாருங்கள், அது ஃபுல்லாக பார்க்கலாம். ரிபவுண்ட்ஸ் ஆஃப்டர் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலசன் வித் ஃப்ளோர். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இதுதான் பால்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பால் என்ன பண்ணுறதுன்னா நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்த பாலை த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணும்போது அது கீழே தான் வரும், கிராவிட்டினால கீழே தான் வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஜுவலாக கீழே வரும். ஸோ இந்த மாதிரி கீழே வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ பால் வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி த்ரோ பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேகம், தட் இஸ் தான் இங்கே வேகம் 10 மீட்டர் per செகண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேகத்தில் இங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகுது. ரீபவுன்ஸ்னால் ரீபவுண்டு, தட் மீன்ஸ் பவுன்ஸ் ஆகி போகுது மறுபடியும் மேலே. இந்த மாதிரி போகுது. எந்த டேரக்ஷன் வந்தோ அந்த டேரக்ஷன்லேயே மேலே போகுது. இந்த மாதிரி இங்கே போகுது. இந்த ஆரமாக கரெக்டாக எங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த பக்கம் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஆரமாக கீழே பார்க்க போட்டேன். ஸோ அப்போ இதே என்ன பண்ணணும், 10 ms - 1 என்பது தான் ஃபோர்ஸ், என்பது தான் வெலாசிட்டி. பட் மைனஸ் சிம்பிள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷன் போடுது என்பது தெரியும். இப்போ நம்மளுக்கு லீனியர் மொமெண்ட்டோட சேஞ்ச் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி? இனிஷியல் வெலாசிட்டி என்பது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வெலாசிட்டி போடுவீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி, தட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட். அண்டு வெலாசிட்டி பி ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து லாஸ்ட் இந்த பால் பவுன்ஸ் ஆன அப்புறம் ஒரு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த மாதிரி போடணும், ஃபைனல் வெலாசிட்டி போடணும். ஸோ யூ அண்ட் பி ரெண்டுமே தெரியும். இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் என்ன பார்த்தீங்கன்னா, டெல்டா பி தட்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ பி மைனஸ் யூ. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எம்பி மைனஸ் எம்யூ. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ எம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்டூ வாட் இஸ் த எம்பி, பி வேல்யூ வந்து -10. ஸோ -10 மைனஸ் 1 இன்டூ 1 தான் மாஸ், ஸோ 1 இன்டூ 10. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு -10 - 10. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு -20 kg ms - 1. ஸோ இதுதான் இதோட யூனிட் கண்டிப்பாக போடணும். ஸோ அதை டோன்ட் ஃபர்கெட் தட். எந்த ப்ராப்ளம் செஞ்சாலும் யூனிட் போட்டுறணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்ட்னு சொல்லிட்டு இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லி. தேங்க்யூ.